ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு ஓல்டேஜ் ஹோம் போயிருந்தேன். அங்கே இருந்த தாத்தா பாட்டிகள் கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அங்கே இருக்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்களுக்கு வயசாயிடுச்சு அப்படிங்கிறத எங்கள் குடும்பம் புரிஞ்சிக்கல. அதுக்கு பதிலா சும்மா தானே இருக்கீங்க, இதை செய்யுங்க, சும்மா தானே இருக்கிறீங்க, அதை செய்யுங்கன்னு சொல்லி மாற்றி மாற்றி எங்களை ரொம்ப வேலை செய்ய சொன்னாங்க. எங்களால் அது முடியலை. அப்போ நாங்க அத சொன்னப்போ, அவங்க சொன்னாங்க, "வேலையே செய்யாம ஒருத்தர வச்சு எப்படி பாத்துக்கிறதுன்னு" சொன்னாங்க. அதனால தான் நாங்க எங்ககிட்ட இருந்த பென்ஷன் பைசாவெல்லாம் வச்சு இந்த ஹோமுக்கு வந்து சேர்ந்துட்டோம். நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இங்கே இருக்கிறோம். எங்கள எப்பயாவது வந்து அவங்க பாத்துட்டு போவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சமீபத்துல ஹுசைன் போல்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஓட்டப்பந்தய சாம்பியன். உலக அளவுல நிறைய ரெக்கார்ட்ஸ் கொண்டு வந்தார். அந்த உசைன் போல்ட்டுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. ரொம்ப வயசாகல, ஆக்சுவலாக 40ஸ்ல தான் இருக்காரு. ஆனால் அவர் எடுத்த கடுமையான பயிற்சிகள், எடுத்துக்கொண்ட மருந்துகள், அந்த அதீதமான ஓட்டம், விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து அவர் உடம்பை ரொம்ப பாதிச்சிருச்சு. அவர் சொல்லியிருக்காரு, இப்போ என்னால் மாடி ஏறி போகிறது கூட மிகப்பெரிய சேலஞ்சு. என்னால் கொஞ்சம் தூரம் நடக்கிறது கூட எனக்கு முடியலை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு அவர் வந்துட்டாருங்கிறதுனால, அவரு உசைன் போல்ட் இல்லைன்னு ஆயிடுவாரா? அவரு செய்த சாதனைகள்லாம் இல்லைன்னு ஆயிடுமா? இல்ல, இல்லையா? அவர் என்னைக்குமே உசைன் போல்ட் தான். ஒரு பீரியட்ல அவர் அந்த சாதனைகளை செஞ்சாரு. இப்ப அவரு ஓய்ந்து போய் இருக்கிறார். இதைத்தான் நம்ம வீடுகள்லையும் நாம பார்க்குற வயசானவங்களை யோசிக்கணும். அவங்களுக்கு வயசாயிடுச்சு, அதனால அவங்கள நம்ம வச்சுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறது தப்பு. வயசானா என்ன, சின்ன சின்ன வேலைகள் செய்யலாமே அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு தான். அந்த வேலைகளை அவங்க செய்யறதுக்கு முன் வராத பட்சத்தில் நீங்கள் அவங்கள கட்டாயப்படுத்தாதீங்க. வயதானவர்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கும்னு எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. ஒரு 40, 50 வருஷம், 60 வருஷம், 70 வருஷம் வாழ்ந்தவங்களுடைய உடல்நிலையும் சரி, மனநிலையும் சரி ரொம்ப டயர்டாக தான் இருக்கும். அவங்கள போய் அவங்களுக்கு வந்து ஒரு சார்ட் போட்டு காலையில் இது செய்யுங்க, 11 மணிக்கு இது செய்யுங்க, சாயங்காலம் இது செய்யுங்கன்னு வேலை கொடுக்கக்கூடாது. அவங்களா வேலை செய்யறதுக்கு வில்லிங்காக இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது வேலை கொடுக்கலாம். மற்றபடி அவங்கள ஓய்ந்து இருக்க விடுங்கள். அவங்கெல்லாம் ஒரு காலத்தில் சாதனையாளர்கள். இன்றைக்கு அந்த சாதனையின் பலனாக ஓய்ந்து இருக்க விரும்புகிறார்கள். ஆகையினால வயதானவர்களுக்கு தேவையான ஓய்வை கொடுக்கிறதும் நம்மளுடைய கடமைதான். அவங்கள எந்த வேலைக்கும் கட்டாயப்படுத்தாதீங்க. அப்போ அப்படி இருந்தல்ல, இப்போ இருந்தா என்ன அப்படின்னு கேட்காதீங்க. எல்லா வயசானவங்களும் வேலை செய்யலையா அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா எல்லாருடைய உடல்நிலையும் ஒரே மாதிரி இருக்காது. நான் பார்த்துருக்கேன், 70 வயசுல 80 வயசுல சர்வசாதாரணமாக ரோட்டில் நடந்து போகிறவங்களும் தன்னுடைய வேலைகளை தானே செய்து கொள்கிறவர்களையும் நான் பார்க்குறேன். அதே சமயம் 65 வயசுலேயே படுக்கையில் கிடக்கிற வயதானவர்களையும் நான் பார்க்கிறேன். ஸோ ஒவ்வொருத்தருடைய உடல்நிலைங்கிறது அவங்க கடந்து வந்த பாதையை பொறுத்தும் அவங்களுடைய மனநிலையை பொறுத்தும் தான் அமையும். எது எப்படி இருந்தாலும் அவர்கள் நமக்குரியவர்கள், நமக்காக ஒரு காலத்தில் சாதித்தவர்கள், வாழ்ந்தவர்கள், நம்மை வாழ்வித்தவர்கள். ஆகையினால அவங்களுக்குள்ள மரியாதையும் அன்பையும் கொடுக்க வேண்டியது நம்ம